الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من علقة ثم من مضغة مخلقة وغير مخلقة لنبين لكم ونقر في الأرحام ما نشاء إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتبلغوا أشدكم ومنكم من يرد إلى أرذل العمر لكي لا يعلم من بعد علم شيئا وترى الأرض هامدة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت وأنبتت من كل زوج بهيج صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் மிக உயர்ந்த இபாதத்து தான் ஹஜ். அந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய தொடரைத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஊர்களில் இருக்கக்கூடிய நாங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு இறைவனை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்கள் யாரையும் அல்லாஹோடு இணைக்க மாட்டோம், ஷிர்க் வைக்க மாட்டோம். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது என்பது எங்களுடைய கொள்கை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு, மூமீன்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை தர இருக்கிறார். யகூதிகள்,
நசாராக்கள், நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள், முஷ்ரிக்குகள் என்று உலகத்தில் யாரெல்லாம் முஃமின் முஸ்லிம் அல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் தான் போடுவார். அவர்கள் உலகத்தில் எவ்வளோ உயர்ந்தவர்களாக வாழ்ந்தாலும் அல்லாஹ் விட மாட்டார். முஸ்லிம் மூமின்களாக எங்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சுவர்க்கம் தருவார். ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய அதிகமான வார்த்தை அதுதான். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய அதிகமான வார்த்தை என்ன? முதல் தல்பியாவை எடுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். வார்த்தைகள் அனைத்துமே அதுதான். ஒரு முஸ்லிமுடைய அடி மனதிலிருந்து வரக்கூடியது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்புக்கு விடை கொடுத்து நான் வந்து விட்டேன். லப்பைக லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அவன் தனித்தவன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் இபாதத் செய்கிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இபாதத்தும் உதவியும் அல்லாஹுவை தவிர யார்ட்டையும் கேட்டக்கூடாது. கை நீட்டி கையை தூக்கி இபாதத், கையை தூக்கி கேட்கிறோமா? யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ் இடத்துல மட்டும்தான். இதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் தர இருக்கிறார். இதற்குத்தான் பேர் தௌஹீத், இதற்குத்தான் பேர் ஈமான். ஹஜ்ஜுடைய சின்னமே அதுதான், ஷிஆருல் ஹுஜ்ஜாஜ் அதுதான். நீங்க பார்ப்பீர்கள், ஹஜ்ஜுக்கு போனவர்களுடைய வார்த்தையே தல்பியா தான். இன்னல் ஹம்த வன் நிஅமத, யா அல்லாஹ் புகழ், நிஅமத், லக வல் முல்க், ஆட்சி எல்லாம் உனக்குத்தான் சொந்தம். உங்களுக்கு தெரியும், அரசியல் பைத்தியம் பிடிச்சவங்க இருக்கிறார். இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இவ்வளவு நாட்டில் மட்டும்தான். வேற எந்த நாட்டில் ஆசியாவுக்கண்டு ஒதுக்கி கொடுக்கப்பட்ட ஒரு பைத்தியம் தான் அரசியல் பைத்தியம். மற்ற எந்த நாட்டிலும் நீங்கள் இதை பார்க்க மாட்டீர்கள். கனடாவில் அரசியல் பைத்தியம் கிடையாது, ஜப்பானிலே அரசியல் பைத்தியம் கிடையாது. எள்ளு காய்வதற்காக, எலிபெட்டை காய்வதற்காக, எலிப்பி காய்வதற்காக காயக்கூடியவர்கள் தான் அரசியலுக்கு பின்னால் காயக்கூடியவர்கள். எல்ல காய வைக்கிறாங்க, எதற்கு? என்ன எடுக்கிறது. ஆனா எலிப்பிய காய வைக்கிறதற்கு? எவனோ ஒருவருடைய இன்பத்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் செல்லும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏமாற்று. நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலாம், வீடு வீடாக போய் அதற்காக பணம் சேர்த்து எவ்வளோ பைத்தியங்கள் விளையாடும். சகோதரர்கள், ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்றால், கோஷமிடுவார்கள். ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய கோஷம் இது. 2 ஆடை அணிந்து கொண்டு அல்லாஹுடைய காதலில், அல்லாஹுடைய அன்பில், சென்ற ஹுதுபாவிலும் விளங்கப்படுத்தினேன், பழைய ஹாஜிகள் ஜித்தாவிலிருந்து இறங்கி ஒரு கொடி பிடித்து தல்பியா ஓதிக்கொண்டே போவார்கள். ஜித்தாவிலே போய் ஹாபர்லே கப்பல் இறங்கும், அங்கிருந்து தல்பியா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தல்பியா என்றார். தல்பியா ஓதி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து தல்பியா, மதீனாவிலே துல் ஹுலைஃபாவிலே தல்பியா ஓதினார்கள். சொல்கிறார்கள் சஹாபாக்கள், தல்பியா ஓதி ஓதி எல்லோருடைய தொண்டையும் போயிட்டு. அல்லாஹ்க்கு விருப்பம். அது என்ன விருப்பம்? அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். அல்லாஹ் புகழ், நிஅமத், ஆட்சி உனக்குத்தான் சொந்தம். திரும்ப என்ன? லா ஷரீக லக்,
இந்த ஈமான படிச்சுட்டு போறதுதான் ஹஜ். இந்த ஈமானோட ஹஜ் செய்யறதுதான் ஹஜ். ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜிக்கு போறவங்க, உம்ராக்கு போறவங்க அல்லாஹ்வுடைய தூதுக்குழு. யார தூதுக்குழு? அல்லாஹ்வுடைய தூதுக்குழுன்னா என்ன? ஸ்ரீலங்காவுடைய தூதுக்குழு கனடாவுக்கு வருது. அப்ப ஸ்ரீலங்காவை பத்தி மட்டும்தான் அவங்க பேசும். வேற ஒன்றும் அவங்க கனடாவுடைய நலவு பேச மாட்டாங்க. இப்ப போனாரே சவுதிக்கு தூதர் ஒரு ஆள், இப்போ இறங்கினாரே அமெரிக்கா தூதர், சவுதிக்கு இறங்கினாரு, கத்தாருக்கு இறங்கினாரு, வேற இறங்கினார், துபாய்க்கு இறங்கினாரு. கொடுத்தாங்கல்ல இல்லையா கோடிக்கணக்கு. வஃப்த் வஃப்த் தூதர் வந்தா கொடுக்கணும், கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹுஜ்ஜாஜிகள் இருக்கிறாங்களே, உம்மார்கள், ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கள், வஃப்துல்லாஹ். எவ்வளவு பெருமதியானவங்க ஹஜ் செய்யறவங்க. ஏன் தெரியுமா? அவங்க கொண்டு வர தூது அல்லாஹ்வுடைய தூது. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அதத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 2வது பகுதியில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. குர்ஆன் முஸ்லிம்களே என்று கூப்பிட இல்லை, மனிதர்களே. யா அய்யுஹல் இன்சான், குர்ஆனுடைய மொழி இது. யா அய்யுஹன் நாஸ், யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே. குர்ஆனுடைய மொழி இதுதான், குர்ஆனுடைய அழைப்பு இதுதான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. யா அய்யுஹல் இன்சான், யா பனி. ஏன் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலேயும் சொல்லுவார், அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான். ஆதமுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்ல இல்லையா ஷைத்தான வணங்கவானாண்டு? நீங்க சொல்லு கேட்கலையே உலகத்துல. நீங்க ஷைத்தான வணங்கிட்டு வந்திருக்கீங்க, எப்படி உங்களுக்கு சொர்க்கம் தாரதுனா? அதனால சூரத்துல் ஹஜ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅத், உங்களை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களோட உயிர் போனதுக்கு பிறகு உங்களோட உடம்ப கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைப்பாங்க. நீங்க நினைக்கீங்களா மண்ணுள்ளுக்கு வைத்ததோட வாழ்க்கை முடிஞ்சு? அதிகமானுடைய கொள்கை அதுதானே. மையத்தை கொண்டு போய் எரிச்சிருவாங்க நெருப்புல. மையத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க? நெருப்புல எரிச்சிருவாங்க. மையத்தை கொண்டு போய் அப்படியே தூசி எடுத்து கடல்ல நினைக்கிறாங்க வாழ்க்கை முடிஞ்சு. வாழ்க்கை முடிஞ்சு. முந்தி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்படுறதுக்கு முன்னால லாகூர்ல ஒரு மனிதர் இருந்தார். அவர் குர்ஆன் பிரிண்ட் போடுறது அவர் தான். குர்ஆன் பிரிண்ட் போடுறது. ஆனா முஸ்லீம் அல்ல, அவர் சீக்கியர், பஞ்சாபி. இவர் தனது பிரிண்டர்ல வச்சிருந்ததெல்லாம் உலமாக்கல. இவர் சீக்கியராக இருந்தாலும் குர்ஆனை கண்ணியப்படுத்துவார். குர்ஆனுடைய பேப்பர்கள் மீதமாக இருந்த அடுத்து அழகா பத்த வைப்பார், கண்ணியப்படுத்துவார். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதோடு இவர் லாகூர்ல இருந்தவர் டில்லிக்கு வந்துட்டார். டில்லியில வந்து பிரிண்ட போட்டிருக்க குர்ஆன் பிரிண்ட் பண்றான இவர வேலை. குர்ஆனை பாதுகாக்கிற முஸ்லீம் இல்லை, உலமாக்கள் தான் வேலை. என்ன குர்ஆன் எல்லாம் சரிப்புள்ள பார்த்து பிரிண்ட் பண்ணணும், அதுல களவு செய்யல. அது இவர் மரணிச்சிட்டார். இவர் மரணித்தா சீக் பஞ்சாபிகள கொள்கை வந்து உடம்ப பத்த வைக்கும், நெருப்பு போட்டு எரிக்கும். இவருடைய உடம்ப கொண்டு வராங்க எரிக்கிறதுக்கு கொண்டு வந்து விறகெல்லாம் செய்தா. அந்த நாளில் மிக பிரபல்யமானவர் அவர். டில்லியில் குர்ஆன் பிரிண்ட் போடுற அவர் மட்டும்தான். அப்படியே விறகெல்லாம் போட்டு எரிச்சா உடம்பு எரியுது இல்லை, உடம்பு எரியுது இல்லை. ஆச்சரியமா போயிடுச்சு, என்ன உடம்பு எரியுது இல்லை. உடனே அந்த நேரம் இந்தியாவுடைய ஜாமி மஸ்ஜித், டில்லியுடைய ஜும்மா மஸ்ஜிதுடைய இமாம் புகாரி
இமாம் புகாரிட்ட போய் கேட்குறாங்க, என்ன செய்யறது, உடம்பு எரியுது இல்லையே, எவ்வளோ எரிச்சு பார்த்தோம். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், குர்ஆனை பாதுகாத்ததற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கொடை. வேற உடம்பு எரிக்கல. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய முழு விறகையும் கொண்டு வந்து எரித்தாலும் வேற உடம்பு எரிக்கல. ஆகவே முஸ்லீம்கள் அடக்கிறத போல வேற உடம்ப தஃபன் செய்யுங்க, மண்ணில் அடக்கிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாத எல்லோருடைய கொள்கையும் என்ன, மரணத்தோட முடியுது இல்ல. எங்கட கொள்கை என்ன தெரியுமா, மரணத்துக்கு பிறகு இரண்டாவது வாழ்க்கை தொடங்குது. அல்லாஹ் இதைத்தான் படிச்சு தாரான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், திரும்ப உங்களை எழுப்பாற்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? ஏன் உங்களுக்கு சந்தேகம் வரணும்? உங்களை படைச்சது யார்? فَإِنَّا خَلَقْنَاكُم مِّن تُرَابٍ, உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மண்ணால படைச்சது யார்? முதலாவது. இரண்டாவது ثُمَّ مِن نُطْفَةٍ, உங்களை இந்திரியத்தால படைச்சது யார்? அந்த இந்திரியத்தை தாயுடைய கற்புக்கு அனுப்பி ثُمَّ مِنْ عَلَقَةٍ, மூன்றாவது இரத்த கட்டியாக மாற்றியது யார்? இரத்த கட்டியாக மாற்றியது யார்? நான்காவது ثُمَّ مِن مُضْغَةٍ مُخَلَّقَةٍ, சதை துண்டாக மாற்றியது யார்? இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சா தாயுடைய வயிற்றுல? இல்ல, செய்த அல்லாஹ் இருக்கிறான், அவன் எழுப்பாட்டுவான் உங்களை இன்ஷா அல்லாஹ். ஐந்தாவது வகைரி முஹல்லகா, அப்படியே வரும் பொழுது சில பிள்ளைகள் விழுந்துடுது கீழே. லினுபையின லகும், ஆறாவது வனுகிர்ரு ஃபில் அர்ஹாமி மா நஷா, தாயுடைய வயிற்றுல நாங்க கொஞ்ச காலம் வாழ வைக்கிறோம் உங்களை. நாங்க எல்லாரும் தாயுடைய வயிற்றுல இருந்தவங்க 10 மாதம், 9 மாதம், 8 மாதம், 7 மாதம். وَنُقِرُّ فِي الْأَرْحَامِ مَا نَشَاءُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. அடுத்த கட்டம், 7வது கட்டம் ثُمَّ نُخْرِجُكُمْ طِفْلًا, உங்களை பிள்ளையா வெளியாக்கினோம். அப்ப உள்ளுக்கு தானே எல்லா வேலையும் நடந்துச்சு. கண்ணை தந்தது யாரு? காதை கேட்க வச்சது யாரு? மூக்க தந்தது யாரு? இதெல்லாம் செஞ்சவன் யார்? சொல்றான், செய்தவன் நான் அல்லாஹ். உங்களை ஒரு நாளைக்கு அழுப்பாட்டுவேன். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி தெரியுமா? யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டும் உன்னை ஏமாத்தினது எது? ஏன் நீ உலகத்துல ஏமாந்து வாழ்ந்தாய்? எந்த அளவு நான் சங்கையானவன் தெரியுமா? அல்லதி ஹலகக, உன்னை படைச்சது யார்? ஃபஸவ்வாக, உன்னை வடிவமைத்தது யார்? ரெண்டு கையை நீட்டி பாருங்க. தாயுடைய வயிற்றுக்குள்ள என்ன ஏதாவது மீட்டர்கள் இருந்துச்சா? காலை சரியாக. ஃபஅதலக், உன்னை நேராக்கினது யார்? ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், உனக்கென்ற தோற்றம். எங்களை மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க உலகத்தில். எங்களை மாதிரி ஒரு ஆளை தேடுங்க. அமெரிக்காவில் தேடுங்க, ஏழுண்டா, ஆசியாவில் தேடுங்க, கண்டங்களில் தேடி பாருங்க. உங்களை மாதிரி இருக்கணும் எல்லாம். இது எவ்வளோ கஷ்டமான வேலை. இதை வச்சு விளங்கக்கூடாதா நாங்கள் அல்லாஹ்வ? எங்களுக்கு எல்லாம் காப்பி பண்ண தெரியும். எங்களுக்கு ஒத்தன் செஞ்சா பின்னால போகும். ஒத்தன் ஊபர் ஓடினா எல்லாரும் ஊபர் ஓடுவோம். ஒத்த ஒரு வியாபாரத்தை கொண்டு வந்தா நம்ம எல்லாம் பின்னுக்கு அந்த வியாபாரத்தான் போவோம். நாங்க காப்பி பண்ற ஆக்கள். நாங்க அல்லாஹ் காப்பி பண்றவன் இல்ல. அல்லாஹ் பதிய பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்குது உலகத்துல, உங்களை மாதிரி. இதை வச்சே விளங்கணுமே அல்லாஹ்வ. அல்லாஹ் சொல்றான், இதை செஞ்சதுன்னா இப்படியெல்லாம் படைச்ச எனக்கு ஒரு நாளைக்கு உங்களை திரும்ப எழுப்பாட்டே இல்லாதா? இந்த 10 கட்டங்கள் அல்லாஹ் சொல்றான். சும்ம லிதப்லுகு அஷுத்தகும்,
உங்களுக்கு வாலிபம் வரைக்கும் வாழ வைக்கிறேன், சிலரை வாலிபம் வரைக்கும் வாழ வச்சுட்டு 9வது கட்டம் சிலர் அல்லாஹ் வாலிபத்திலே மவுத் ஆக்குறான். 40 வயசுல மவுத் சொல்றோம், திடீர் மவுத். 30 வயசுல மவுத், 50 வயசுல மவுத். யார் மவுத் ஆக்குறது? அல்லாஹ். கடைசி கட்டம் 10வது கட்டம் என்ன தெரியுமா? وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ கடைசி காலம் வரைக்கும் வாழ வைக்கிறான். 90 வயது, 100 வயது, தள்ளாத வயது. யார் வாழ வைக்கிறது? அல்லாஹ். لِكَيْ لَا يَعْلَمَ مِن بَعْدِ عِلْمٍ شَيْئًا தள்ளாத வயது வந்தா சின்ன பிள்ளை ஆயிடுவான். டாய்லெட் கட்டி இல்லை. எப்படி சின்ன பிள்ளை பெம்பஸ் போடுறோமோ வயதானவங்களுக்கு பெம்பஸ் போடுறோம். டாய்லெட் கழுவையில் மாத்திரடா இல்லை, அல்லாஹ் ஞாபகம் மறதி எல்லாமே மறந்துட்டு டாய்லெட்டுக்கு போறாங்க, வரையில வலி கீழே விழுகிறாங்க. அதிகமானவங்க டாய்லெட்ல மவுத்தாறாங்க. ஏன்? வலி விழுகிறாங்க கீழே. ஏன்? அறிவு போயிட்டு அறுதல் உமர் அடைஞ்சிட்டாங்க. இந்த 10ஐயும் செய்தது நான். இந்த 10ஐயும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி ஒரு உதாரணம் இது உங்கள்ல. 2வது உதாரணம் என்ன தெரியுமா? எங்கட கிளைமேட், எங்கட மரங்கள், எங்கட வயல். இந்த பூமியை பார்க்குறீங்களே அப்படியே வறண்டு கிடக்கு. வின்டர்ல எப்படி இருந்துச்சு? ஒரு புல்லு வந்துச்சா? வின்டர் தாண்டி தானே இப்ப சம்மருக்கு வந்திருக்கிறோம். பூமியை பாருங்க, வறண்டு கிடந்தது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மழை பெய்யுது. மழை பெய்ததோட என்ன நடந்துச்சு? மெது மெதுவா ஆட தொடங்குது. என்ன? இலை வருது, புல்லு வருது, நெல்லு வருது, வயல் வருது. அல்லாஹ் சொல்றான் அப்படியே வளருது. எல்லாம் முளைச்சிட்டு. இப்ப உள்ள உத்தர கொண்டு வந்து கனடாவில் வின்டர்ல விட்டா எப்படி இருக்கு? இது என்ன கனடாவா? இது எல்லாம் விறகு கட்டரிக்குது, மரம் இல்லை, விறகு கொல்லி கட்ட தான் இருக்கும் கனடாவில். ஏன்னா ஒரு இலை இல்லையே. எங்கிருந்து வந்த இந்த இலை? ஒரு புல்லு இருக்கல நம்முடைய கார்டன்ல, எங்கிருந்து வந்த புல்லு இதெல்லாம்? அல்லாஹ் உதாரணப்படுத்தி எங்களுக்கு சொல்றான், இதை வச்சு விளங்குங்க, உங்கள் எழுப்பாட்டுவேன். ஒன்றுமே இல்லாத பூமியில மழைய பொழிய வச்சு இந்த புல்ல முளைக்க வச்சனா இல்லையா? வின்டர்ல பாத்தீங்க, இந்த மரத்துல ஒரு இலையும் இல்லை. இந்த மரம் முளைக்குமா? முளைச்சிட்டா இல்லையா? சிவத்த மரம், பச்சை மரம், மஞ்சள் மரம், அழகான கனடா. இன்னொரு 5 மாசத்துல எல்லாமே போயிடும். அல்லாஹ் இத உதாரணமா சொல்றான். செய்யறதுன்னா தண்ணி இறக்கினேன், எல்லாம் முளைச்சிட்டு. இத சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? وَأَنبَتَتْ مِنْ كُلِّ زَوْجٍ بَهِيجٍ 5 விடயத்தை உங்களுக்கு படிச்சு தாருது. எத்தனை விடயத்தை? 5 விடயத்தை படிக்கிறது. அந்த 2 விடயத்தை சொன்னார். ஒன்று எங்கட உருவாக்கம், 2வது புட்பூண்டுகள். முதலாவது விடயம் என்ன? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ நீங்க அறியணும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். நீங்க அறியணும் என்ன? இது 2ஐயும் வச்சு ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ அல்லாஹ் தான் ஹக், மத்தெல்லாம் பாத்தில். இது முதலாவது விடயம். 2வது விடயம் என்ன? وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவன்தான் உயிர்ப்பிப்பான் இன்ஷா அல்லாஹ். நாங்க மௌத்தான என்ன செய்வான் அல்லாஹ்? எப்படி இலைகள் முளைக்குது, நாங்க பிறந்து வந்தோம், இன்ஷா அல்லாஹ் கபருக்குள்ள இருந்து நாங்க என்ன செய்வோம்? எழும்புவோம். புத்திசாலிகளுக்கு இந்த உதாரணம் போதுமா? போதாதான்? சிந்திக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், யஹூதி கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்குகள் எல்லாம் மதம் மாறி இஸ்லாத்துக்கு வாரதா
அல்லது இஸ்லாத்திலிருந்து யாராவது மற்ற மதத்துக்கு போறதா? சொல்லுங்க. ஏன் தெரியுமா இஸ்லாத்துக்கு வார? இஸ்லாத்தை தழுவினா அங்க 50,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இங்க 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு இந்த ஆயத்துல யோசிக்கிறாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய புத்தகத்தில் அப்படி ஆயத்து இல்லை. அல்லாஹுவ விளங்க விளங்க களிமா சொல்றாங்க. இந்த ஆயத்துல விளங்கப்படுத்தினா தானே விளங்கும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, அந்த அல்லாஹ் தான் மரணித்தவர்கள் எல்லாம் அவன்தான் உயிர்ப்பிக்கிறான். இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா? وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தியுடையவன். எங்கட அல்லாஹ் யார்? கதீர். அல்லாஹ்க்கு 3 பேர் இருக்குது. கதீர், காதிர், முக்ததிர். என்ற அல்லாஹ்க்கு இது செய்யலுமா? செய்யலும். என்ற அல்லாஹ்க்கு அது செய்யலுமா? செய்யலும். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதானே. முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டு, முஸ்லீம்கள் அடிமையாக்கப்பட்டு, என 2 பேர் கையில சாமான் பிழையா போய் சென்றா உலகம் கற்றும். ஒன்று உமராக்கள், 2வது உலமாக்கள். நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உமராக்கள் என்றா முஸ்லிம் தலைவர்கள் கெட்டுட்டாங்க. உமராக்கள் யகூதிகளுக்கு அடிமை, பணத்தை கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாழ தொடங்கிட்டாங்க உமராக்கள். 2வது கெட்ட உலமாக்கள் உருவாயிட்டாங்க. உலமாக்கள், கெட்ட உலமாக்கள் என்ன? ஹக்க பேசல. $200 தள்ளினா வாயால வரும் வார்த்தை எல்லாம். $1000 கீழால கொடுத்துட்ட சரி. வட்டி ஹலால், வட்டி ஹலால். ஏன் போயிட்டு $1000 இல்ல. கனடா விசா அடிச்சாச்சு உங்களுக்கு. எந்த விசா அடிச்சாச்சு? கனடாக்கு வாரத்துக்கு ஒரு விசா தாரம். ஒரே ஒரு ஃபத்வா கொடுக்கணும். என்ன தெரியுமா? வட்டிய ஹலால் அங்கணும். அவ்வளவுதான். சரி, எங்களை கனடாக்கு எடுங்க, நாங்க சொல்லுவோம் வட்டி ஹலால். இந்த 2ம் நடந்த சகோதரர்களே நாங்க ஓரமாயிரோம். இந்த சமூகத்தை திருத்தல. ஒன்று உமராக்கள், 2வது உலமாக்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில். இன்றைக்கு முஸ்லிம்கள் கேட்கிறாங்க, குர்ஆன் உண்மை இல்லையா? அல்லாஹ் உண்மை இல்லையா? ஏன் அல்லாஹ்வோட உதவி இறங்குது இல்லை? எங்களுக்கு இறங்காது. இந்த 2ம். மீன சுத்தமாக வச்சிருக்க உப்பு போடுறது, மீன் கெடாமரிக்கு என்ன போடுறது? உப்பு போடுறது. உப்பு கெடாமரிக்கு என்ன போடுறது? உப்பு கெடாமரிக்க ஒன்றும், உப்பு கெட்டா ஒன்றும் செய்யல. நடந்ததுதான். உப்பு கெட்டு போயிட்டு. உப்பு கெட்டதால சகோதரர்களே நாங்க நினைக்கிறோம் குர்ஆன் இருக்குதே, முஸ்லீம்கள் அல்லாஹ் சக்தி, அல்லாஹ் சக்தி உடையவன், அல்லாஹ்ட சுன்னத் இருக்கு, அல்லாஹ் திருத்துவான் இன்ஷா அல்லாஹ். எப்படி திருத்துவான் தெரியுமா? ஒரு நாள் வரும், இதே பகல் பொழுது, அடுத்த நாள் காலையாகும் பொழுது உலகம் மாறிடும். ஒரு இரவுல உலகம் மாறும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு இரவுல உலகம் மாறுமண்டா கேள்விப்பட்டு மஹ்தி என்று. எப்ப மஹ்தி என்ற அமீர் வருவாரோ, அது ஷியாக்கள் சொல்லுவதல்ல. ஷியாக்கள் பொய் சொல்றாங்க, அவங்க ஏமாத்துறாங்க உலகத்தை. மஹ்தி என்பவர் வந்தா 10 வருஷம் போவாது உலகத்தை மாத்துறதுக்கு. ஒரு இரவுல உலகம் மாறிடும் இன்ஷா அல்லாஹ். இன்று இரவு வந்தாரண்டா நாளை காலையில சரி, எல்லாம் முடிச்சு. இவ்வளவுதான். அல்லாஹ் அப்படி மாத்துவான். அல்லாஹ் கதீர், அல்லாஹ் சக்தி உடையவன். அல்லாஹ் காதிர், அல்லாஹ் முக்ததிர். ஏத்த அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. நான்காவது அல்லாஹ் சொல்றான், وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. கடைசி நாள்ல சந்தேகப்படுறாரு. கடைசி நாள் ஒன்று இருக்குதா? சாஅத்ங்கிற அதுக்கு தான். சாஅத்னா என்ன? கடைசி நாள். எங்கட தீர்ப்பு அங்கதான். இப்ப நாங்க ஜும்மாக்கு வந்தோம், தொழில விட்டு போட்டு வந்தோமா இல்லையா? எத்தனை முஸ்லிம்கள் போராடுறோம், ஜும்மா தொழணும், தொழில் வானா. எதற்கு? கியாமத் ஒன்று இருக்குது. எங்களுக்கு பாவம் செய்ய தெரியாமல் இல்லையே. எங்களுக்கு பாவம் செய்ய தெரியாது நினைக்க கூடாது யாரையும். முழு பேருக்கும் பாவம் செய்ய தெரியும்.
பாவத்தில் இன்றைக்கு பெருமடிச்சிடப்படாது. நான் என்ன பாவம் செய்யறேன், என்ன பாவம் இல்லை, எல்லாருக்கும் பாவம் செய்யலாம். ஆனா பயம், ஏன் அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டுவானே. இப்ப முழு பேருக்கு தாடியை வலிக்க தெரியும், தாடியை வலிக்க தெரியாமல் இல்லை, அது சின்ன வேலை. போய் தாடியை வலிச்சுட்டு அழகா வாழ்றது, தாடியை வலிச்சுட்டு அழகா வாழையிலுமா? எங்கட கொமரு பிள்ளட முடிய வலிச்சுட்டு அப்படி 18-16 வயசு அழகான கொமரு பிள்ளட தலைமுடிய வலிச்ச எவ்வளோ அழகா இருக்கும். என்ன அழகா இருக்குமா? கொமரு பிள்ளட முடிய வலிச்ச அழகா இருக்குமா, கோலமா இருக்குமா? எப்படி இருக்கும்? நாங்க சொல்றோம் அழகா இருக்குது. 18 வயசு பிள்ளட முடிய வலிச்சிட்டு சொல்றோம் என்ன அழகா இருக்கு இந்த பிள்ளை. அது மாதிரிதான் தாடிய ஆண்கள் வலிச்சு போட்டு சொல்றோம் அழகா இருக்கிறோம். ஆண் சிங்கத்துடைய சகோதரர்களே நல்ல தாடிய வலிச்சுட்டு எப்படி இருக்கும் சிங்கம், பெண் சிங்கம் ஆயிரும். எல்லாருக்கும் மேலும் சகோதரர்களே, யாருக்கும் ஏலாமல் என்ற ஒரு நாள் இருக்குதே கியாமத். கபூர்ல வைக்க போல தாடி இல்லாம போறதா? எப்ப மௌத் வரும் எங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் பொழுது தாடி இல்லாம பார்க்கிறதா? இன்றைக்கு உலகத்துல அவருக்காக இவருக்காக இதை வலிச்சிட்டு சகோதரர்களே, நாங்க மௌத்தாயிட்டோம், மையத்தை கொண்டு போய் கிளீன் ஷேவ்ல வச்ச என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாப்பு. இதுக்குத்தான் வச்சிட்டு இருக்கிறோம். வேற ஒரு யாருக்கும் பயம் இல்லை உலகத்துல. மனிதன் என்பவர் சுதந்திரவாதி. நாங்க ஏன் இஸ்லாத்தை பின்பற்றுறோம்? அல்லாஹ் எழுப்பாட்ட போறான். அல்லாஹ் சொல்றான் கியாமத்துல மட்டும் சந்தேகம் இல்லை. அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கேட்டாங்க, யஸ்அலூனக அனிஸ்ஸாதி அய்யான முர்சாஹா, நபி எப்போ வரும் அந்த கியாமத்? என்ன எப்போ வரும்னு விளங்கினா ரெடி ஆயிலுமா இல்லாதா? 2025 சிலவங்க முந்தி சொன்னாங்க தெரியுமா, 2020 உலகம், 2000 உலகம் அழிய போகுதுண்டா. நீங்க அந்த நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா? 2000 உலகம் அழிய போகுது. கொஞ்சம் முஸ்லீம்கள் நம்பி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போகல, ஊடெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. இதோட உலகம் அழிஞ்சிரும் போய். அல்லாஹ் சொல்றான் அந்த அறிவு யார்ட்டையும் இல்லை. உலகத்தில் 5 விடயம் இருக்கு சகோதரர்களே, யார் சொன்னாலும் போய். எத்தனை விடயம்? அல்லாஹ் சூரத்து லுக்மானுடைய கடைசியில சொல்லிட்டார். முதலாவது விடயம் என்ன? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, எப்போ உலகம் அழியும் என்று யார் சொன்னாலும் போய் என்ற அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கு. இரண்டாவது வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எங்கு எவ்வளோ பெய்யும். அப்ப சொல்றாங்களே மழை பெய்யும், யூகம். அல்லாஹ் அந்த அறிவை யார்ட்டையும் கொடுக்க. நாங்க குர்ஆனை நம்புறவங்க நாங்க. மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கற்பில் இருக்கிற பிள்ளை சீதேவியா மூதேவியா அல்லாஹ் இடத்துல இருக்கு. நான்காவது வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பான். இன்றைக்கு $100 சம்பாதிச்சிட்டோம், நாளைக்கு எவ்வளவு தெரியும். ஐந்தாவது வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்தின் தமூத், எந்த பூமியில மௌத்தாகுவோம். ஸ்ரீலங்கால பிறந்த நாங்க கனடாக்கு வந்துட்டோம். இப்ப மௌத்தாகிறது கனடாலயா மதீனாவிலையா இல்லாட்டி ஸ்ரீலங்காலையா? ஒருத்தருக்கும் தெரியும். போற இடத்துல மௌத்தாகிறாங்களா இல்லையா? இந்த 5 விடயமும் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்றான். நாலாவது விளங்கி கொள்ளுங்க, சந்தேகம் இல்லை. அஞ்சாவது என்ன? وَأَنَّ اللَّهَ يَبْعَثُ مَنْ فِي الْقُبُورِ, நிச்சயமாக அல்லாஹ் வாழ்றாங்களே கபருக்குள்ள, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று வரைக்கும் அடக்கப்பட்ட மையத்துகள் எல்லாரையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில படிச்சு தாரான். சகோதரர்களே, மௌத்து வரை கலிமாவோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ஒருவர் என்பதை உலகத்துக்கு உரத்து சொல்றக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் ஹஜ்ஜாஜியுடைய சின்னம். ஹஜ்ஜை முடித்த ஹாஜிகள்
நாட்டுக்கு தாயிகளாக திரும்ப வேண்டும். 40 லட்சம் பேரும் தாயியாக திரும்பினார். ஹாஜிகள் அல்லாவின் அழைப்பாளராக திரும்பினார். உலகமே அடுத்த நாள் மாறிவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஹஜ்ஜை எங்களுக்கு படித்து தருவானாக. ஹஜ்ஜுடைய உண்மையான தாற்பயங்களை கற்றுத் தருவாயாக. ஹஜ் மப்ரூர் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தௌஹீதுடைய விளக்கங்களை நசீபாக்குவாயாக. ஷிர்கை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை பூர்த்தியாக நம்பி வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.